வணக்கம் நண்பர்களே, நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, குரு வக்கர பயிற்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம். பொதுவாக குரு வக்கரம் எந்த தேதியில் ஆகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது திருக்கணித முறைப்படி உங்களுக்கு புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி ஆரம்பித்து தை மாதம் 22ஆம் தேதி வரைக்கும். அதே ஆங்கில தேதி அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து 2024 வருஷத்தில், அடுத்தது 2025 வருஷத்தில் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 119 நாட்கள் குரு வக்கர நிலை அடைகிறாரு. அதே பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரு வக்கரம் காலச்சக்கரத்தின் 12வது ராசியான மேல ராசியில பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும், வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், எதை சார்ந்து நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்குது, அதை பற்றி தான் இந்த காணொலியில பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்க ராசிக்கு அதிபதி யாருன்னா குரு பகவான் தான். தனுசு ராசிக்கும் மேன ராசிக்கும் இந்த 2 வீட்டுக்குமே அதிபதி யாருன்னா குரு தான். அப்ப குரு யாரு? நவகிரகத்திலேயே ராஜான்னு நம்ம யாரு சொல்றோம்னா குரு பகவான் தான் சொல்லுவோம். அதுக்கு தான் குரு கொடுப்பார் எவர் தடுப்பார், குரு கொடுத்தா கோடி கோடியே கொடுத்துருவார் சொல்லுவாங்க. அப்ப அந்த குரு பகவானே இப்ப வக்கரம் அடையும் பொழுது, ஏன்னா உங்க ராசிக்கு இப்ப பார்க்கும்போது 2ஆம் இடத்துல உங்க தனஸ்தானம், குடும்பஸ்தானம், கல்வி ஸ்தானத்துல இருந்து வந்த குரு பகவான் இப்ப 3ஆம் இடத்துக்கு சகோதர ஸ்தானம், தைரிய ஸ்தானத்துக்கு அவர் போயிட்டாரு. அப்போ உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்த குருக்கு 3ஆம் இடத்துல போய் உட்காரும் பொழுது, அப்போ உங்களுடைய காலகட்டங்கள் இப்ப எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தைரியஸ்தானத்துல குரு உட்கார்ந்து இருக்கிறது ரொம்பவும் நிச்சயமா தைரியம் தான். ஏன்னா தைரியஸ்தானத்துல குரு உட்கார்ந்து என்ன பண்ணுவாரு, நமக்கு மேலும் மேலும் ஏதோ ஒரு வகையில தைரியத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். உங்க ராசிக்கு அதிபதியும் குரு பகவான், அந்த குரு பகவான் உட்கார்ந்து இருக்கிற இடமும் தைரியஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்படி உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் குரு பகவான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் ஒரு சுப கிரகம் சொல்லுவாங்க. சுப கிரகம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் சுப கிரகம்னா கொடுக்க வேண்டிய கிரகம், யாரையும் கெடுக்க மாட்டார். அப்படி கெடுக்கிறார் அப்படின்னா யாரை கெடுப்பாரு? உங்க சுய ஜாதகத்துல குரு 12ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாலோ அல்லது உங்க சுய ஜாதகத்துல நீச்சம் அடைஞ்சிருந்தாலோ அவங்களுக்கு மட்டும்தான் குரு கெடுதல் பண்ணுவார். அப்ப எல்லாத்துக்கும் குரு கெடுதல் பண்ண மாட்டார். அதே மாதிரி குருவுடைய பார்வை காலம் 5, 7, 9 இந்த 3 வீட்டுக்கு குரு எப்பவுமே நல்லது பண்ணுவார். சரிங்களா? அப்ப அந்த குரு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்க வீட்டுக்கு அதிபதி குருவா இருந்தாலும் உங்க ராசிக்கு அவருதான் அதிபதி, அவர் ஆட்சியான கிரகம் சொல்லலாம். அப்படி உட்கார்ந்தவர் பாத்தீங்கன்னா தைரிய குருவா இருக்கிறார். அப்ப தைரிய குருவா இருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? படிப்புக்கு தகுந்த பலனை கொடுக்க போறார். நீங்க ஒரு டிகிரி பண்ணிருக்கிறீங்க, இல்ல ஒரு டிகிரிக்கு 2 டிகிரி பண்ணிருக்கிறீங்க, அந்த டிகிரிக்கு என்ன வேலை எதிர்பார்க்கலாம், எந்த வேலை கிடைக்கும் நீங்க எதிர்பார்க்கறீங்கன்னா அந்த வேலைக்கு தகுந்த ஒரு வாய்ப்பை இந்த குரு இந்த வக்கரத்துல வரும்போது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஏன்னா இப்ப தைரியஸ்தானத்தில் இருக்கிறார். வக்கரம் அப்படின்னா பின்னோக்கி வர்றதுக்கு பேர் தான் வக்கரம். ஆனா ரிஷபராசியிலேயே வக்கரம் அடைஞ்சு ரிஷபராசியிலேயே அவர் வக்கர நிபுணத்தையும் அடைஞ்சிடறாரு. அப்ப மேச ராசிக்கு வர்றதில்லை. அப்ப 3ஆம் பாதத்திலிருந்து 2ஆம் பாதத்துக்கு வரமாட்டார். அப்ப 3ஆம் பாதத்திலிருந்து 3ஆம் பாதத்திலே வக்கர நிபுணத்தை அடைஞ்சிடறாரு. அப்ப அடையும் பொழுது என்ன ஆகுது, உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு படிப்பு இருக்குதுங்களா, அந்த படிப்புக்கு தகுந்த வேலையை உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருவார். இல்ல எனக்கு பாத்தீங்கன்னா நான் பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு பிசினஸ் பண்றேன், நான் 4 பேத்துக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருக்கிறேங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வேலைக்கு வந்தவங்க வராது இருக்கலாம், வேலை செஞ்ச இடத்துல காசு வராது இருக்கலாம், செஞ்சுட்டு கூலி வாங்குறதுக்குள்ள சங்கட செலவு பட்டிருக்கலாம், தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திச்சிருந்தாலும் இந்த குரு வக்கரத்துல வரும்போது அந்த குறைகள் எல்லாமே ஓரளவுக்கு சரி பண்ணி கொடுத்துருவாரு. அப்போ உங்களுக்கு வேலை வாய்ப்புல மாற்றங்கள் கொடுத்துருவாரு. அதே போல பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வெளிநாடு போலாமான்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேங்க, இல்ல நான் வெளிநாடு வந்துட்டேன், நான் இங்க சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், அயல் நாட்டுடைய பொழப்பு, அயல் நாட்டுடைய வாழ்க்கை. அப்படி பாத்தீங்கன்னா அவங்க பிறந்த ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போனவங்க, பிறந்த கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரிக்கு போனவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த குரு வக்கரத்துல பாத்தீங்கன்னா மீன ராசிக்காரங்களுக்கு நிச்சயம் அவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை பார்க்கலாம்.
ஏன்னா இதுக்கு முன்னாடி உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல், வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாமல், பட்டப்பாடுக்கு தகுந்த பலன் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வக்கரம் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம். சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதே போல உங்களுடைய ராசிக்கு இப்போ தைரிய குருவா இருக்கிறதுனால மண்மனை வாங்கலாமா, இடம் வாங்கலாமா, பூமி வாங்கலாமா, வீடு கட்டலாமா, நான் ரொம்ப நாளாக நினைக்கிறேங்க, நாங்கள் எங்களால் பண்ண முடியல அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வேலையெல்லாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. மண்மனை சார்ந்த விஷயங்கள், இப்போ ரியல் எஸ்டேட் பண்ணுறேங்க, நான் ஒரு கமிஷன் தொழில் பண்ணுறேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அத்தியாவசிய ஆடம்பர ஒரு வேலையை நான் பார்த்துட்டு இருக்கிறேன், எனக்கு வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்கலாம்னு நினைக்கிறேன், என்னால் வாங்க முடியல, இந்த மாதிரி எதிர்பார்ப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஏதோ ஒரு வகையாக கை கொடுத்துருவார். சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய காலகட்டம் பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மீன ராசிக்கு யாருடைய பார்வைன்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசியிலிருந்து 7ஆம் இடமா கேது பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ராவை போல கொடுப்பார் இல்லை, கேதை போல கெடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மீன ராசிகாரங்களுக்கு 7.5 சனி ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷ காலமா. அதுவும் பார்த்தீங்கன்னா முதல் ரவுண்டாக இருந்தால் மங்குச்சனி, 2வது ரவுண்டாக இருந்தால் பொங்குச்சனி, 3வது ரவுண்டாக இருந்தால் மாரகச்சனி, அதாவது கரும்புச்சனின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 1.5 வருஷ காலமாக பார்த்தீங்கன்னா 7.5 சனி நடந்துகிட்டு இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ விரைச்சனி நடந்துகிட்டு இருக்குது. இப்போ விரைச்சனி நடக்கிறதுனால இப்போ கேதுவும் ஆல்ரெடி உங்கள் ராசி பார்க்கறதுனால ராகை போல கொடுப்பார் இல்லை, கேதி போல கெடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ கன்னி ராசியிலிருந்து கேது 7ஆம் இடமா மீன ராசி பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கடனால கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பீங்க, கணவன் மனைவினால கொஞ்சம் கண்டிப்பாக மன அழுத்தத்துக்கு ஆளாயிருப்பீங்க, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி குடும்பத்தில் இருக்கிறவங்களால கொஞ்சம் மன உளைச்சலுக்கு கொஞ்சம் ஆளாயிருப்பீங்க. ஏன் காசு பணம் வாங்கி கொடுத்துருந்தா கூட ஏன்டா வாங்கி கொடுத்தோம்னா கொஞ்சம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. சரிங்களா? அப்போ என்ன அப்படின்னா, நான் முன்னே சொன்ன மாதிரி உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல், வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல உங்க ராசி இருந்தாலும் மொத்தத்துல எப்படின்னா இன்னைக்கு உங்க நிலைமை எப்படின்னா ஒரு கிணத்துல போட்ட ஒரு கல்லு மாதிரி இப்ப கிடக்குறீங்க. எதை சாப்பிட்டா நம்ம பெத்தம் தெளியுமோ, யாரை பிடிச்சா நம்ம மேல வரலாமோ அப்படின்ற மாதிரி இருக்குது. இருந்தாலும் இக்கரைக்கு அக்கறை பச்சைன்ற மாதிரி ஒருத்தரை நம்பி ஒருத்தர் வகையில் சிரமங்கள் பற்றுவீங்க. ஒருத்தரால் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தருக்கு கண்டிப்பாக தேவையில்லாத மன சங்கடங்கள் எல்லாம் வாங்கியிருப்பீங்க. இப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 7.5 சனி ஒரு பக்கம் இருந்தாலும், ஏன்னா இப்போ உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து கரெக்டாக 7.5 சனி நடந்தாலும் இன்னைக்கு சனியும் வக்கரத்தில் இருக்கிறாரு. சனி வக்கரத்தில் இருக்கும்போது இப்போ குருவும் வக்கர நிலை அடையும் போது பொறுமை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நல்ல இருந்து அதை யோசிச்சு பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு நல்லது. சரிங்களா? இதை விட என்ன அப்படின்னா உங்க சுய ஜாதகத்துல குரு எங்க இருக்கிறாரு, ஆட்சியா இருந்துட்டாருன்னா கண்டிப்பா உங்க ஜாதகம் சூப்பரா இருக்கும். அதே சமயத்துல நீச்சம் அடைஞ்சிருந்தார் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை மட்டும் இல்லை, தேவையில்லாத குழப்பங்களும் கண்டிப்பா வரத்துக்கு அப்படி ஆப்போசிட்டா மாறிடும். ஆட்சியா இருந்தாலும் சரி, உச்சத்துல குரு இருந்தாலும் சரி, கண்டிப்பா நல்லா இருக்கும். அதே நீச்சத்துல குரு இருந்தாருன்னா கண்டதும் தண்டம் மன்னி கைப்பொருள் விரையும் மன்னி பண்டவோர் நாட்டை விட்டு வனவாசம் போகாத கொடுமையா ஒரு சிரமத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த காலகட்டம். இருந்தாலுமே உங்களுடைய ராசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான். அப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசி, அதாவதுன்றது உங்களுக்கு திருமண ஸ்தானத்துக்கு அதிபதி கன்னிராசிக்கு அதிபதி வந்து பார்க்கும்போது புதன் பகவான். அதே போல 9ஆம் இடத்துக்கு அதிபதி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். இந்த 3 கிரகங்களும் பார்த்தீங்க அப்படின்னா பாவகர்களா இருந்தார் அப்படின்னா நிச்சயமா ஜானி யாருன்னா மூலம் சரியும். அதே சுபர்களா இருந்துட்டாங்க அப்படின்னா உங்களோட உழைப்புக்கு தகுந்த உயர்வு கண்டிப்பா கொடுத்துருவார். சரிங்களா? எப்படி பார்த்தாலுமே உங்க சுய ஜாதகத்துல புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி நல்ல இடத்துல இருக்கிறாரா, அதே மாதிரி மாங்கிலி ஸ்தானத்துக்கு அதிபதி கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதி அவர் நல்ல நிலைமையில் இருக்கிறாரா, இது எல்லாம் ஒரு வட்டம் பார்த்துக்கோங்க. 2வது ஒரு விஷயம் என்னன்னா உங்க சுய ஜாதகத்துல இப்ப பூர்வ புண்ணிய தோஷமோ, அதாவது நாகதோஷமோ, செவ்வாய் தோஷமோ, தார தோஷமோ இந்த மாதிரி ஏதாவது இருந்து இதனால திருமண தடையா இருந்தது அப்படின்னா நம்ம வந்து கரெக்டாக சொல்றவங்க மேல வருத்தப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனா இதெல்லாம் இல்லாம உங்க ஜாதகம் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த 4 மாசம் முடியறதுக்குள்ளார உங்களுக்கு திருமண பாக்கியம் நல்லா இருக்கும்.
மேன ராசிக்காரங்களுக்கு திருமண பாக்கியம் நல்லா இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி நல்லா இருந்துட்டாருன்னா உங்களுக்கு புத்திர செல்வங்கள் பெருகிறோம். ஏன்னா குழந்தை பாக்கின்றது ஒரு 1000 காலத்து பயிருன்னு சொல்லலாம். ஒருத்தருக்கு நினைச்ச உடனே கிடைச்சிரும். ஒரு சிலருக்கு என்னதான் பார்த்தாலும் அது கிடைக்காது. இதுக்காக வேண்டி போகாத கோயில் இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை, வைக்காத வேண்டுதல் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, எல்லாம் செய்திருப்பீங்க. பார்க்குறவங்க எல்லாம் அந்த இப்போ கிடைச்சிரும், அப்போ கிடைச்சிரும், அப்போ நடந்துரும், இப்போ நடந்துரும்னு சொல்லியிருப்பாங்க, ஒன்று கூட நடந்திருக்காது. அப்போ அதுக்கு காரணம் உங்கள் சுய ஜாதகம் உங்களுக்கு நல்லா இருக்கா கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இதுக்கு தவிர உங்கள் ஜாதகத்தில் வந்து பார்க்கும்போது எந்த மாதிரி ஒரு விஷயம், அதாவது எந்த மாதிரி போனால் நல்லா இருக்கும், எதை தொட்டால் நல்லா இருக்கும், இது எல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னா இந்த குரு வக்கரத்தில் இந்த 4 மாதத்தில் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மாறும்னு சொல்கிறதுல கண்டிப்பாக ஒரு மாற்று கருத்துன்றது கிடையாது. சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ஜோதிடம் நேர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது தவிர உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி. ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2024ஆம் ஆண்டில் குரு பகவான் வக்ரமடையக்கூடிய வக்ர பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்திங்கன்னா மீனராசி அன்பர்களுக்கான வீடியோ. மீனராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் வக்ரமடையக்கூடிய காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா வருகின்ற 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி, இந்த இடைப்பட்ட 3 மாதம் 26 நாட்களில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான ரிஷப வீட்டில் செவ்வாயின் நட்சத்திரத்தில் வக்ரமடைய போகிறார். இந்த வக்ரமடையக்கூடிய காலகட்டங்கள் இந்த மீனராசி என்பவர்களுக்கு எதை மாதிரியான பலன்களை வாரி வழங்க போகிறது அப்படின்றதான் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க இருக்கிறோம். அதில் முதலாவதாக பார்க்க போனால் உங்களோட ராசிநாதனான குரு பகவானே ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் வக்ரம் அடைவது விசேஷமான ஒன்று தானா அப்படின்னாக்கா கண்டிப்பாக இது பெரிய லெவலில் பாதிப்புகள் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் 5ஆம் அதிபதியின் 9ஆம் அதிபதியின் நட்சத்திரத்தை வாங்கியிருக்கார். அதாவது மிருகசீரிட நட்சத்திரமானது செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம். அப்போ செவ்வாயின் நட்சத்திரமானது யோகாதிபதியான பாக்கியாதிபதியான 9ஆம் அதிபதி நட்சத்திரங்க. அதுக்கு அடுத்தது வக்ரமாகி வந்தாருன்னா ரோஹிணி நட்சத்திரம் 5க்குரிய நட்சத்திரங்க. இதில் ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னாக்கா, இந்த மீனராசி அன்பர்களுக்கு வருகின்ற 2024 அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி காலகட்டம் வரலும் தனக்கு 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் தன்னோட ராசிநாதன் பயணிக்கும் காலகட்டத்தில் நீங்கள் எது செய்தாலும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்சதை சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும், அழியா சொத்து சேர்க்கையும், வீடு மனை வாசல் வாங்குவது, கட்டுவது, குடிபெயர்றது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது, முன்ஜென்ம கர்மாவின் பலன்கள் எதுவாக இருந்தாலும் அது தூக்கி எறியப்பட்டு அதனால் ஆதாயங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகுதுன்றீங்க. உண்மையாலுமே இந்த நேர காலகட்டங்கள் மீனராசி என்பவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் பண வரவுகளும் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள், தொழில் அபிவிருத்தி, பொருளாதார மேன்மைகள், திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள், குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பேர் அமைப்புகள், வெளிநாடு வாய்ப்புனால உங்களுக்கு ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்புகள், இது எல்லாமே உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருந்துகிட்ருக்கு. ஏன் என்ன காரணம்னு சொல்ல விரும்புகிறேன் பாருங்கள். உங்களோட ராசிநாதன் 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதி நட்சத்திரங்க. அப்போ பாக்கியாதிபதி நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கிறது ஒரு யோகமே. அப்போ எவ்வளோ தடைகள் இருந்தாலும் அதை உடைக்கக்கூடிய அளவுகளுக்கு 9ஆம் அதிபதிக்கு பலன்கள் உண்டு. அதனால் தந்தை வழி சொத்து சுகத்தினால ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். தந்தைக்கும் உங்களுக்கு ஒரு இணக்கமான சூழல்கள் ஏற்படலாம். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இஷ்ட தெய்வத்தின் வழிபாடுகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி தரும்ன்றீங்க. அடுத்தது 5ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்கள் குலதெய்வத்தின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். தந்தை வழி சொத்து சுகத்தினால் ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். உறவுகள்னால யோகங்கள் உருவாகும். மன நிம்மதி, மன சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் படிப்பு மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு அக்கறை எடுத்து அதை படித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகுன்றீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ராசிநாதன் குரு பகவான் எந்த இடங்கள்லாம் பார்க்க இருக்கிறாரோ அந்த இடங்கள்லாம் சுபிட்சம் அடையக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றீங்க. ஏன் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இவங்க ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறார். 7ஆம் இடமானது கலஸ்தரஸ்தானம் அப்படின்றீங்க. கலஸ்தரஸ்தானம்னாவே திருமணத்தை குறிக்கக்கூடிய இடம். அப்போ கணவன் மனைவி உறவுகளில் இருக்கக்கூடிய விண்ணல்கள் எதுவாக இருந்தாலும் அது பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும்ன்றீங்க. எதுக்கு கணவன் மனைவி உறவுகளை பற்றி பேசுகிறேன்னாக்கா, கடந்த ஒரு 1.5 வருஷ காலமாகவே ராகு கேதின்படியில் நீங்கள் மாட்டிகிட்டு இருக்கீங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்கள் ராசியிலே ராகு பகவானும் 7ஆம் இடத்துல கேது பகவானும் இருந்தாருனாக்கா
கணவன் மனைவியிடையே நிரந்தரமான ஒரு அந்யுன்ய உறவுகள் இல்லை அப்படின்றத இதை சுட்டி காட்டுதுன்றீங்க. அப்படிப்பட்ட இந்த நேர காலங்களில் குரு வக்ரமாகி அந்த 7ஆம் இடத்த கேது நிற்கக்கூடிய இடத்த குரு பகவான் பார்க்கறனால கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு அந்யுன்ய உறவுகள் பலப்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்த நபர்கள் யாராக இருந்தாலும் இந்த அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து இந்த பிப்ரவரி 4ஆம் தேதிக்குள்ளார இணைவதற்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகிறத பார்க்க முடியுதுங்க. அதே போல் திருமணமாகாத நபர்கள் யாராக இருந்தாலும் இந்த நேர காலங்களில் உங்களுக்குன்ற ஒரு நிரந்தரமான திருமண வாய்ப்புகள் கூடிய வரும். சார் நாங்கள் பார்க்காத இது கிடையாது சார், எங்களுக்கு வசதிகளுக்கு குறைவா, படிப்புகளுக்கு குறைவா, வீடு மனை வாசல் இல்லையா, எல்லாமே இருக்குது சார், ஆனால் நிரந்தரமான ஒரு திருமண வாய்ப்புகளுக்கு கிடைக்கல, எங்கே போய் பொண்ணை தேடினாலும் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய எந்த ஒரு நபராக இருந்தாலும் இந்த நேர காலகட்டத்தில் உங்களை தேடி உங்களுக்கு திருமண யோகங்கள் கூடி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இருவருக்குமே இந்த விதிகள் பொருந்தும் அப்படின்றது மட்டும் ஆணித்தனமாக சொல்ல விரும்புகிறேன். அதனால் திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும். சமுதாயத்தில் உங்களுக்குன்ற ஒரு தனித்த மரியாதை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்குன்ற ஒரு அங்கீகாரம் பெறக்கூடிய அமைப்புகள் உருவாகுன்ற விதிங்க. அதே போல் 9ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்க இருக்கனால தந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு இணக்கமான சூழல்கள், தந்தை வழி உறவுகளோட ஆதாயமான அமைப்புகள், தந்தை வழி சொத்து சுகத்தினால உங்களுக்கு பலன்கள், கோர்ட்டு கேஸ் வழக்குகள் எது இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக ஏற்பட்டு அதன் மூலிமா லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டங்களாகவும் இந்த நேரம் வந்துட்டு இஷ்ட தெய்வத்தை மூலியமாக வழிபாடு செய்தீங்கன்னாக்கா இந்த நேர காலகட்டங்கள் இஷ்ட தெய்வங்கள் உங்களை காத்தருளறதுக்கான வாய்ப்புகள் இருந்துட்டு விதிங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்த்துட்ருக்கார். லாபமானது ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கியமான ஒன்றுங்க. நம்ம என்னதான் உழைச்சாலும் உழைப்புக்கு தகுந்த ஊதியங்கள் கிடைக்குதா அப்படின்னாக்கா கிடைக்கிறது இல்லை. அப்போ கிடைக்கணுன்னாக்கா நம்மளோட ஜாதக ரீதியாகவும் ஒரு பலன்கள் கிடைக்கணுன்ற விதிங்க. அப்போ லாபஸ்தானத்தை குரு பகவான் என்னைக்கெல்லாம் பார்க்க இருக்கிறாரோ அந்த நேர காலகட்டத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். ஆனால் உங்களோட ராசிநாதனாவே குரு பகவான் இருந்து ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கறனால தன பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். பணமே இல்லைன்னு இருந்தக்கூடிய நபர்களுக்கு இந்த 4 மாத காலகட்டத்தில் உங்களோட தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுகளுக்கு பணங்கள் உருவாகும். கடன்கள் எல்லாமே கொடுத்து முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். ஏற்கனவே வாங்கிய கடன்கள் எதுவாக இருந்தாலும் கட்டி முடிப்பீங்க. யார்கிட்டயா பணங்காசுகள் கொடுத்துருந்தாலும் கூட அந்த பணங்காசுகள் வட்டி முதலமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகும். நீங்கள் என்ன மனசுல நல்லது நினச்சிங்கன்னா நல்லதே இந்த நேர காலகட்டம். ஏன்னா 11ஆம் இடமானது தன்னோட எண்ண அலைகளை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படின்ற விதிங்க. அப்போ இந்த நேர காலகட்டத்தில் 11ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்கறனால எண்ணத்தில் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ நினச்சதெல்லாம் சாதித்தே தீருவீங்கன்றது உங்கள் ஜாதகம் சொல்லப்பட்ட விதிங்க. அதனால் இந்த நேர காலகட்டம் உங்களுக்கு ஒரு சாதகமான சூழல்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்குது. எந்த அளவுக்கு முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகுன்றதுங்க. தொழில் மேன்மை தொழிலில் ஏதாவது தொழில் நிறுவனம் வச்சு நடத்திட்டுருக்கீங்கன்னாக்கா கண்டிப்பாக தொழில் வளர்ச்சிகள் ஏற்படும். முக்கியமாக ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் செய்யக்கூடிய நபர்களுக்கு அதனால் வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் அதில் லாபங்கள் பெறுவீங்க. தனியார் துறையில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்குன்ற அங்கீகாரம் கிடைக்கும். அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு பாராட்டும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகும். அரசியல் துறையில் ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு திடீர்னு ஒரு உயர்ந்த பதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருந்துகிட்ருக்கு. அதேபோல் வருமானத்துக்கு குறைவில்லாமல் ஒரு வாழ்க்கையை நடத்தக்கூடிய காலகட்டங்களாக இந்த 4 மாத காலம் இருக்க போது வருமானங்கள் எங்கேதான் இருந்தாலும் பணம் இல்லையே இருந்தாலும் எங்கே இருந்தால் பணம் உங்களுக்கு வந்துட்டுருக்கிறத பார்க்க முடியுன்றீங்க. வெகு நாட்களில் திருமணமாகாத நபர்கள் யாராக இருந்தாலும் திருமண வாய்ப்புகள் கூடி வரும். காதல், அதாவது ஒரு பெண்ணும் பையனும் மனதார நினச்சிட்டு இருக்கீங்க, இருவருக்கும் திருமணம் நடக்கவே இல்லை, இருவட்டார் சம்மதம் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் 2 பேர்த்தையும் சொல்லிட்டீங்க அப்படின்னாக்கா அதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி இருவர் வீட்டின் சம்மதத்தோடு உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருக்குது. வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா கண்டிப்பாக 7ஆம் இடத்த குரு பகவான் உங்கள் ராசிநாதனே பார்க்கறதுனால ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்பு பெறத்துக்கான வாய்ப்பு உண்டு. அந்த நாட்டு குடியுரிமை வாங்கி அங்கேயே செட்டில்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் உருவாகுன்றீங்க. அதனால் வெளிநாட்டு வாய்ப்புகள் இருந்தால் கண்டிப்பாக வெளிநாடு கிளம்பிடுங்க. படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் யாராக இருந்தாலும் படிப்பில் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். இந்த நேரத்தில் அழிய சொத்துகளும் ஒரு பேர் புகழ் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகுதுன்ற விதிங்க. அதனால் அழியா சொத்துக்கள் எதுவும் வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் இந்த நேரத்தில் வாங்கிக்கிங்க. 7ஆம் இடத்துல கேது இருக்கிறனால கணவன் மனை உறவுகள் பாதிப்புகள் இதுக்கு முன்னாடி இருந்தாலும் இனிமேலுக்கு எதுவும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கனால தன் மனைவி மூலியமாக சொத்து சுகங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகும். அல்லது கணவன் மூலியமாக சொத்து சுகங்கள் ஏற்படக்கூடிய கணவனாக இருந்த மனைவிக்கும் மனைவியாக இருந்த கணவனுக்கும் சொத்து சுகங்கள், அதாவது அந்த வீட்டு குடும்பத்தின் சொத்து சுகங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது. எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்களாக உருவாகுன்ற விதிங்க. அதனால் இந்த குரு வக்ர பயிற்சியானது மீனராசி என்பவர்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சி நிறைந்த பயிற்சியாக இருக்குது.
எந்த அளவுக்கு முயற்சிகள் எடுத்து அந்த முயற்சிக்கு வலிமை கொடுத்து நீங்கள் முயற்சி தொழில் மேலே அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். அதனால் இந்த நேர காலகட்டத்தில், இந்த 4 மாத காலகட்டத்தில் நீங்கள் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும், அழியா சொத்து சேர்க்கையும், வீடு மனை வாசல் வாங்குவது, கட்டுவது, குடிபெயர்றது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது, எல்லா விதமான யோக பலன்களையும் அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதே வேளையில் உங்களோட சுய ஜாதகத்தையும் எடுத்து தகுந்த ஜோதிடரை கொடுத்து தெளிவாக செக் பண்ணி பாருங்கள். உங்களோட சுய ஜாதகம் இதே போல் வலிமை பெற்றிருந்தால் 100க்கு 100 உன்னதமான பலன்களை தருவிங்க. மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிப்பு கிடையாது. சீர சிறப்புமாகவே இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம். ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் ஜோதிட நேரம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல். இப்ப பாத்தீங்கன்னா குரு வக்ர பயிற்சி எப்படி இருக்க போகுது, ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத, என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது, என்ன மாதிரி நிகழ்வுகள் இருக்கும், என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொரு ராசிக்கும் ரொம்ப தெளிவாகவும் நட்சத்திர பலன்களோட நம்ம பார்க்க போறோம். நம்ம வீடியோவை கடைசி மட்டும் நீங்க பாருங்க. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, குரு வக்ரமம் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்ப குரு எப்ப வக்ரகதி நிலையை அடைகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். குருவை பொறுத்த வகையில வர்ற அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து அடுத்த வருடம், அதாவது 2025 பிப்ரவரி 4ஆம் தேதி வரை குரு வக்ர நிலையில் இருக்கிறார். கிட்டத்தட்ட 3 மாதங்களிலிருந்து 4 மாதங்கள் வரை அவர் இருப்பார். இந்த நிலையில அவர் என்ன விதமான பலன்களை கொடுக்க போறார், குரு அப்படிங்கிறவர் யார் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். குரு அப்படின்னா நீதி, நேர்மை, உண்மை, நியாயம், அதே மாதிரி தர்மம், கருணை, அன்பு, அமைதி, கௌரவம், அந்தஸ்து அப்படின்னு பல்வேறு விஷயங்களுக்கு அதிபதியா இருக்கிறார். குருபலம் வியாழ நோக்கம் இருந்தா மட்டும்தான் ஒரு திருமணம் சுபகாரியம் அப்படிங்கிறது சிறப்பாகவே நம்ம நடத்த முடியும். அப்படிப்பட்ட குரு பகவான் பாத்தீங்கன்னா, இந்த குரு வக்ர பயிற்சி அப்படிங்கிறது ரிஷப ராசியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிருகசீடம் ரோகிணி நட்சத்திரத்துல குரு வக்ரகதி நிலை அடைகிறார். வக்ரகதி இருந்து என்னென்ன விதமான பலன்களை, ஸ்தான பலன்கள் எப்படி கொடுக்கிறார், பார்வை பலன்கள் எப்படி கொடுக்கிறார் அப்படிங்கிறதையும், அதோட விஷயங்களை தொடர்ச்சியா நம்ம உங்க ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்ப பார்க்க போறோம். மீன ராசி காலச்சக்கரத்தின் 12வது ராசியான மீன ராசி, மோட்ச ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மீன ராசிக்கு இந்த குரு வக்ர பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ராசிநாதன் குரு பகவான் தான். குரு பகவான் 3ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார். அதுவும் இப்போ வக்ரகதி நிலையை பார்த்தீங்கன்னா அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து அடுத்த வருஷம் பிப்ரவரி 4ஆம் தேதி வரை வக்ரகதி நிலையை அடைய போறார். இந்த காலகட்டம் சாதகமா இருக்குமா, பாதகமா இருக்குமா, நல்லது நடக்குமா அப்படிங்கிறது மாதிரி பல்வேறு வித கோணத்துல யோசிக்கிறது உண்டு எல்லாருமே. அந்த வகையில பார்க்கையில மீனராசிக்கு பார்க்கையில இப்ப குறிப்பாகவே மீனராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா 7.5 சனி அப்படிங்கிற ஒரு பாதிப்பு இருக்குது. அப்ப 7.5 சனி காலம் ராசிலேயே ராகு பகவான் இருக்கிறார். இதே காலகட்டத்தில் ராசிநாதன் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல வக்ரகதி நிலை அடைகிறார். ராசிநாதனை தொழில் கூடையவராகவும் இருக்கிறார், 10 கூடையவராகவும் ராசிநாதனாகவே இருக்கிறார். அப்போ இந்த காலகட்டத்தில் எப்படி அணுகிறது, என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ராசிநாதன் 3ஆம் இடத்துல போய் வக்ரகதி அடைகிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புக்குரியது. எடுக்கிற முயற்சிகள்லாம் ரொம்ப தீவிரமாக இருக்கும், வெற்றி பெறும் வகையில் இருக்கும். ஆமாம், கொஞ்சம் திடகாத்திரம் இருக்கும், தைரியம் இருக்கும், தன்னம்பிக்கை இருக்கும். ஆமாம், புது முயற்சிகள் கைகூடக்கூடும் வகையில் இருக்கும். ஆமாம், எதையும் ஒரு கை பார்க்கலாம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு முயற்சி அப்படிங்கிறது விஷயம் நல்லா இருக்கும். ஆமாம், ஒரு வேகமான செயல்பாடு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. அதில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பும் நல்லா இருக்கு. அப்போ வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா இருக்கு. அப்போ முயற்சிக்கேற்ற வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கு. அப்போ அதிதீவிர முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வகையில் நல்லா இருக்கு. அப்போ தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக உறுதியாக புது புது தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குமுங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் வகையில் தான் இருக்கும். எதிர்பாராத வகையில் இரட்டிப்பு லாபங்கள் தரக்கூடிய வகையில் புது புது தொழில் வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தில் இருக்கவங்களுக்கு வியாபார வாய்ப்புகள் நிறைய கிடைக்குது. போட்டி பொறாமைகள் கொஞ்சம் அகலுது. ஆமாம், அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்குது. அடுத்து வேலை பார்க்குறவங்க அப்படிங்கிறதுக்கு, அரசு வேலை, பிரைவேட் செக்டாரில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பதவி உயர்வு, இடமாற்றம், பாராட்டுக்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் உண்டு. ஆமாம்,
நீண்ட நாளாக வேலை பார்க்குறேன், எதிர்பார்த்த வகையில் வருமானம் இல்லை, எதிர்பார்த்த வகையில் என்னை யாரும் பாராட்டலை, எதிர்பார்த்த மாதிரி எனக்கு ஒரு அடுத்த கிரேடு இல்லை, அடுத்த பொசிஷனுக்கு நான் போக முடியல அப்படிங்கிறது மாதிரி இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நெக்ஸ்ட் பொசிஷன் அந்த லெவல் கிடைக்கும், பாராட்டுக்கள் கிடைக்கும், மதிப்பு கிடைக்கும், மரியாதை அதிகரிக்கும், கௌரவம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் கூடும். ஆமாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது பதவி பட்டங்கள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்குது. அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு பதவி பட்டங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அரசியல் சார்ந்த விழிப்புணர்வுகள், அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்திங்கன்னா அவங்க பெருமைப்படும் வகையில் இந்த காலகட்டத்தில் அரசியல் வட்டாரத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்பிக்கை அதிகரிக்கும். அதே நேரத்தில் கொஞ்சம் புது பதவிகள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அடுத்து வேறு என்ன விசேஷங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பயணங்கள் சார்ந்து தொழில் செய்கிற அனைவருக்குமே நல்ல லாபம் கிடைக்கும். இந்த மார்க்கெட்டிங் துறை, சேல்ஸு துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது, ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அப்போ எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு. அடுத்து வெளிநாடு போகணும்னு திட்டமிட்டவங்கலாம் வெளிநாடு போகலாம். இடமாற்றம், ஊர் மாற்றம் செஞ்சுக்கிறவங்களாம் அந்த காலகட்டத்தில் செஞ்சுக்கலாம். செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற அமைப்பு தான் இருக்குது. அதனால் லாபம் கிடைக்குது. குறிப்பாக வேலை சார்ந்து வெளியில் போகிற எல்லாருக்குமே நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வகையில், நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. அதே போல் தாய் தந்தையார் உறவு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஒற்றுமையாக இருக்குது. பாச நேசத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுது அப்படின்னு சொல்லணும். அடுத்து திருமணம், அடுத்த கட்டம் அதானே திருமணத்திற்கு காரகர் அப்படின்னு சொல்ல போனாலே பார்த்தீங்கன்னா நம்ம குரு பகவானும் இருக்கிறார். அதில் முக்கிய பங்களிப்பவர் தான். ஒரு சுப விஷயம் நடக்கணும் அப்படின்னா வியாழ நோக்கம், குரு பலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். குரு பார்த்தால் கோடி நன்மை. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் இருக்குது, அனைத்து சகல தோஷங்களையும் போக்கக்கூடியவர் தான் குரு. எப்பேற்பட்ட தோஷத்தையும் நீக்கி ஒரு புது வாழ்வு, நல்வாழ்வு அளிக்கக்கூடியவர் தான் அந்த குரு பகவான். அந்த குரு பகவான் அப்படிங்கிறவர் உங்களோட 7ஆம் இடம் களத்திரஸ்தானத்தை பார்க்குறார். நீண்ட நாளாக திருமணமே நடக்கலை, வரன் பார்த்துக்கிட்டு இருக்கேன், 30 ஆச்சு, 35 ஆச்சு, 40 ஆச்சு, நடக்குமா நடக்காதா, வரன் கிடைக்குமா கிடைக்காதா, மன வாழ்க்கை உண்டா இல்லையா அப்படின்லாம் ரொம்ப குழப்பத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் நல்ல மன வாழ்க்கை அமையப்போகுது, வரன் அமையப்போகுது, புது வாழ்க்கை ஆரம்பமாக போகுது உங்களுக்கெல்லாம். அப்போ வாழ்க்கை துணை அப்படிங்கிறது உறுதியாக உண்டு, திருமணம் அப்படிங்கிறது உறுதியாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ஆமாம், உங்களுக்கான மனையாள் அப்படின்னு சொல்லக்கூடிய தேர்வு செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாகவே அமைஞ்சிருக்குது. அடுத்து வேற என்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னா, வியாபாரம் சார்ந்த விஷயம் நல்லா இருக்குது. அதே நேரத்தில் கூட்டாக ஒரு தொழில் செய்யணும். வேலை தெரியும், தொழில் தெரியும், சேர்ந்து செய்கிறதுக்கு பணம் இல்லை, அதுவும் திட்டமிட்டு செய்யணும்னு நினைக்கிறோம், பார்ட்னர்ஷிப்லாம் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பார்ட்னர்ஷிப்லாம் கிடைக்கும். ஆமாம், எதிர்பார்த்த வேலையை தொடங்கலாம், செய்யலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் ரொம்ப நல்லா வருது அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. ராகு எதையுமே கொஞ்சம் அகலக்கால் வைப்பார், ரொம்ப பெருசாக பிரம்மாண்டமாக யோசிக்க சொல்லுவார். ஆமாம், உங்களுடைய விரலுக்கேற்ற வீக்கம் அப்படிங்கிறது மாதிரி உங்களோட விஷயத்துக்கு ஏற்றார் போல் என்ன செய்யணும்னு திட்டமுறீங்களோ அதுக்கு ஏற்றார் போல் கொஞ்சம் நீங்கள் யோசித்து செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்புறம் ஏதேனும் சிக்கல்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சனி பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறதும் வக்ரகதி நிலையில் இருக்கிறதுனால கொஞ்சம் பாதம் கால் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். அதாவது சறுக்கலான பகுதிகளில் நடக்கிறது, தண்ணி கிடைக்கிற இடத்துல நடக்கிறது. அடுத்து பார்த்திங்கனாக்க ஸ்டெப்ஸு, படிக்கட்டுகள் ஏறுறது. ஆமாம், வண்டி வாகனங்களில் இரவு நேர பயணங்கள் செல்வது, இப்படிலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. வேறு என்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, பூரட்டாதி நட்சத்திரம்னு நட்சத்திர பலன்களுக்கு வந்துடும். இப்போ பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பூரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் எடுத்த முயற்சிகள் கைகூடும் விதமாக இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெளிநாடு வெளியூர் பயணங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. சிறு சிறு பயணங்கள் மூலமாக நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வியாபாரிகளுக்கெல்லாம் நல்லா இருக்குது. கமிஷன் தொழில் செய்கிறவங்களுக்கும் நல்ல திடீர் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் வெளிநாடு வெளியூர் பயணங்கள், இடமாற்றம் செஞ்சுக்கிறது,
அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதே படிப்புக்காக வெளிநாடு போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயமும் ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் ஆன்மீக பயணம் போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் வயதானவர்களுக்கும் ரொம்ப சிறப்புடையதாக இருக்குது. ரேவதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்தவரை திருமண சுபகாரியங்கள் செய்கிறது, வரன் தேடுறது, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில் செய்யக்கூடியது, பார்ட்னர்ஷிப் அமைச்சிக்கிறது, வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடுறது, போட்டி பந்தயங்களில் ஜெயிக்கிறது, யூக வணிகம்னு சொல்லக்கூடிய, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க ஷேர் மார்க்கெட்டில் ஜெயிக்கிறது, அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. புத்திசாலித்தனத்தால் ஜெயிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இந்த காலகட்டத்தில் ரேவதி நட்சத்திரத்துக்கு மிகவும் பயனுள்ள வகையில் ரொம்ப சிறப்பாகவே அமைஞ்சிருக்குது. அப்போ இந்த காலகட்டம் மீன ராசிக்கு பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான சிறப்புகளோடு இருக்குது. ஆமாம், எடுக்கிற முயற்சிகள் கைகூடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் திருமண பாக்கியங்கள் கைகூடுறது, குடும்ப வாழ்க்கை அமைகிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் குடும்ப உறவுகள் ஒற்றுமை அதிகரிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. வேலை தேடுறவங்க, படிக்கிறவங்க, வெளிநாடு வெளியூர் சென்று படிக்கிறவங்களுக்கு ஒரு பயணம் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா அதாவது மூத்த சகோதர ஒற்றுமை, முதியவர்களோட ஒற்றுமை கிடைக்கிறது. இரண்டாவது திருமணத்திற்காக வெயிட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கவங்களுக்கெல்லாம் இரண்டாவது திருமணம் வாய்ப்பு அப்படிங்கிறது அமைகிறது. ஆமாம், அந்த இரண்டாவது திருமணத்திற்காக வரன் தேடுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு வரன் கிடைக்கிறது. இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அமையுது. அப்போ லாபங்கள், அபிலாசைகள், எண்ணங்கள் ஈடேறுறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாகவே நடக்குது. அப்போ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கான காலகட்டம் தான், உங்களுடைய முன்னேற்றத்திற்கான காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. அப்போ இந்த குரு வக்ரவ பயிற்சிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தில், குடும்ப வாழ்க்கை அமைச்சிக்கிறதுல, சேமிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம், அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் சேர்றது, திடீர் அதிர்ஷ்டங்கள், லாபங்கள் கிடைக்கிறது. இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் குரு வக்ரவ காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாகவே அமையுது. மீன ராசியாக இருந்தாலும் மீன லக்கணம் அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மீன ராசி மீன லக்கணம் அப்படிங்கிற இந்த பலன்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக பொருந்தும். இதே வேறொரு லக்கணமாக இருக்குது, ராசி மீனமாக இருந்து வேறொரு லக்கணமாக இருக்குன்னா லக்கணத்திற்கு என்ன விதமான பலன்கள் இருக்குது, என்ன தசாபத்தி அமைப்புகள் நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இந்த கோச்சார பலன்களோடு ஒப்பிட்டு பார்த்து இந்த காலகட்டத்தில் எதை பயன்படுத்தினா உங்களுக்கு கூடுதலான சிறப்புடையதாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய வயசுக்கு தகுந்தார்வாறு பார்த்தீங்கன்னா இந்த பலன்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. வாரம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் முழுமையாக செவ்வாய்க்கிழமைகளில் பார்த்தீங்கன்னா முருகன் வழிபாடும், அதே போல் வியாழக்கிழமைகளில் பார்த்தீங்கன்னா குரு தட்சணாமூர்த்தி வழிபாடும் தொடர்ச்சியாக இந்த காலகட்டத்தில் செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா மிகவும் சிறப்பான பலன்களோட வாழ்க்கை வளமாகவும் பொற்காலமாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்குது. வாழ்த்துக்கள் மீனராசி அன்பர்களே. பிடியதன் உருவுமை குலமிகு கரியது வழிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்குடை வடிவினர் பகில்வழி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனே. நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு புரட்டாசி மாதம் 24 நாள் புதன்கிழமையும் 9/10/2024 புதன்கிழமையும் சஷ்டி திரியும் மூல நட்சத்திரமும் சித்தயமும் கூடிய சுபயுக சுபதினத்தில் குரு வக்ரம் 10/10 9/10 சொல்வதை விட 10/10/2024 டு 22/2/2025 வரை குரு வக்கரம் நிகழ்வாக உள்ளது. இந்த குரு வக்கரம் 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் என்பதை பற்றி இப்போது அடியேன் உங்களோடு தொகுத்து வழங்கியுள்ளேன். அதற்கு முன்னாடி உலகெங்கும் சிறப்பாக செயல்படும் தமிழ் மாத ஜோதிடமும், அதை தொடர்ந்து என்னை ஊக்குவித்து எனக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுக்கின்ற என்னுடைய நேயர் பெருமக்களுடைய பாதம் பணிந்து வணங்குகின்றேன். குரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நல்ல யோக பலனை கொடுத்தால் அந்த மாதிரி ஒரு யோக பலன் வேற எந்த கிரகமும் கொடுப்பதில்லை. அப்படிப்பட்ட குரு வக்ரம் நமக்கு என்ன செய்யும், இந்த 12 ராசிக்கு என்ன செய்யும், அதுதான் இப்போ நமக்கு கேள்வி. அப்போ 12 ராசி நேயர் பெருமக்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. எல்லாரும் சொல்லிட்டாங்க, நான் என்ன சொல்லலை, அதனால நீங்களும் பார்த்துட்டு வர்றீங்க. அதாவது இயல்பான குணத்தை விட்டு, தன்மையை விட்டு, அடுத்து அதற்கு மாறுபட்ட தன்மையில போய் சேரும். மாறுபட்ட தன்மையில குணங்களை கொடுப்பது,
இதுதான் வக்கரம். இப்ப வக்கரம்ங்கிறது 9 நவகிரகம் இருக்கின்றது. அந்த 9 நவகிரகத்தில் ஒளிக்கிரகம் சூரியன் சந்திரனுக்கு இல்லை. ராகு கேது எப்போதுமே வக்கரம் தான். அப்படின்னு என்ன அர்த்தம்? எப்போதுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல், மாறுபட்ட தன்மையில குணங்களை கொடுப்பது, இதுதான் வக்கரம். இப்ப வக்கரம்ங்கிறது 9 நவகிரகம் இருக்கின்றது. அந்த 9 நவகிரகத்தில் ஒளிக்கிரகம் சூரியன் சந்திரனுக்கு இல்லை. ராகு கேது எப்போதுமே வக்கரம் தான். அப்படின்னு என்ன அர்த்தம்? எப்போதுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அதே சமயத்துல புதன் வக்கரம் அடைகிறது, சனி வக்கரம் அடைகிறது, செவ்வாய் வக்கரம் அடைகிறது, சுக்கிரன் வக்கரம் அடைகிறது, இப்ப குரு வக்கரம் அடைகிறது. இப்ப எந்த அளவுக்கு திசாபுத்தி அதிகமா இருக்குதோ அந்த அளவுக்கு வக்கரநிலை உயர்ந்திருக்கும். 12 ராசிக்கு இப்ப என்ன செய்யுங்கிறத நம்ம பதிவு பண்ண போறோம். அடுத்து நாம் காண இருப்பது மீன ராசி. காலபுருஷனுக்கு 12, காலபுருஷனுக்கு விரையாதிபதி, காலபுருஷனுக்கு நட்டம், காலபுருஷனுக்கு உறவு, காலபுருஷனுக்கு துறவு, காலபுருஷனுக்கு மோட்சம், காலபுருஷனுக்கு எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஒன்றும் செய்ய முடியாது. மீனராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க சனி வக்கரமானாலும் சரி, குரு வக்கரமானாலும் சரி, குரு திசையில புதன் புத்தி வந்தாலும் சரி, புதன் திசையில குரு புத்தி வந்தாலும் சரி, ராகு திசையில சந்திர புத்தி வந்தாலும் சரி, ராகு திசையில சனி புத்தி, சந்திர திசையில ராகு புத்தி, சந்திர திசையில கேது புத்தி, சந்திர திசையில சனி புத்தி, இதெல்லாம் ஒரு ஜாதகருக்கு வரும் பொழுது, மீனராசிக்காரங்களுக்கு வரும் பொழுது நான் சொன்ன பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அது எங்கே போய் விடும் தெரியுங்களா? பஞ்சபூதத்துக்குள்ள போய் விடும். பஞ்சபூதத்துக்குள்ள விடும். வாகனத்துக்குள்ள போய் நுழைக்கி, வாகனத்துக்குள்ள போய் நுழைக்கி, எலக்ட்ரிக்கலுக்குள்ள போய் நுழைக்கி, கேஸுக்குள்ள போய் நுழைக்கி. புரியும்னு நினைக்கிறேன் நேயருக்கு. ஒரு மனிதனுக்கு மனத்தை கெடுப்பது சந்திர திசையில ராகு புத்தி, நியாயத்தை தவறு விடுவது சந்திர திசையில கேது புத்தி, கேவலத்தை கொடுப்பது சந்திர திசையில சனி புத்தி. உங்க லக்னத்தை பார்க்கணும், உங்க லக்னத்தை பார்த்துக்கணும். எச்சரிக்கையா இருக்கணும். இந்த மாதிரி நேரத்துல 7:30 நடக்கும் பொழுதுதான் மிக கவனமாக இருக்கும். முன்னோர்கள் கரெக்டா சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட மீனராசிக்காரர்கள் நிச்சயமாக உண்மையை எல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டும் என்பது அல்ல. நீங்கள் சொல்வதை எல்லாம் உண்மையாக இருந்தாலே போதும். பொய் சொல்லவும் ஏமாற்றவும் தெரியாதவர்களை பார்த்து இந்த உலகம் சொல்லுகிறது அவர்களுக்கு சாமர்த்தியம் இல்லை என்று. பொய்களில் சேதாரம் இல்லாமல் தங்கத்தை போல மின்னுவதால் தான் உண்மைக்கு ஆதாரம் எப்போதும் தேவைப்படும். எப்படி வர்ணனை வச்சிருக்காங்க முன்னோர். உண்மையெல்லாம் நீங்க சொல்லணும் இல்லை, நீங்க சொல்லக்கூடியது மட்டும் உண்மையா இருந்தா போதும். அப்படின்னா என்ன? உதவி பண்ணாட்டி உபத்திரம் பண்ணாம இருந்தா போதும். உதவி பண்ணாட்டி உபத்திரம் பண்ணாம இருக்குல்ல, அதானே கேட்கிறாங்க. உதவி பண்ணிட்டு உபத்திரம் பண்ணாம இருக்கு. அதனால நிச்சயமாக மீனராசி நேயர்களுக்கு பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி மிகவும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். 7:30 நடக்குது, ஜென்ம சனி வருது, விரைய சனி போகுது. சனீஸ்வரனுடைய முழு தாக்கங்கள் நிறைந்த பாவகத்தன்மை, சனீஸ்வரனுடைய ஆதிக்கத்துக்குரிய இடம் என்ன? வீடு குருவுடைய வீடாயிடுச்சு, அவ்வளவுதான். அப்ப கண்டிப்பாக அந்த குருவுடைய வீட்டுக்கு அந்த தாக்கங்களை குறைச்சுதான் சனீஸ்வரன் கொடுப்பார். ஏன்னா 2 பேரும் சமக்கிறோம். அப்படிப்பட்ட நேரத்துல நீங்க என்னென்ன செய்யணும்? அப்ப அந்த குரு வக்கரமும் உங்களுக்கு என்ன செய்யும்? அதே தனுசுக்கு மாதிரி தான். உங்களுக்கு கொடுக்கவும் கொடுக்காது, உங்களுக்கு கெடுக்கவும் கெடுக்காது. உங்களுக்கு கொடுக்கவும் கொடுக்காது, கெடுக்கவும் கெடுக்காது. அப்படியே இருக்கும். அப்படியே 130 நாளைக்கு நீங்க என்ன பண்றீங்களோ அதை செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்க தசாபத்தில வரக்கூடிய யோக பலனை அனுசரிச்சு பிரார்த்தனை பண்ணுங்க. அவ்வளவுதான். சிதம்பர ரகசியம் இல்லை. யுகம் கலியுகம்.
அன்பு, பாசம், நேசம், அம்மா மேல பக்தி, அம்மாவுக்கு மருத்துவம், நீதி, போதனை, நியாயம், பொருளாதாரம், இம்போர்ட், எக்ஸ்போர்ட், வெளிநாடு, வெளி மாநிலம், எங்கே வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அப்படிப்பட்டவங்க நீங்க. கணாதிபதியை பார்த்து கொள்ளுங்க. உங்களுடைய குரு உங்களுக்கு எங்கே இருக்காங்க பாருங்க. சார், குரு உச்சத்துல இருந்தா நாங்க கேள்வி கேட்க மாட்டோம். குரு 1, 4, 7, 10 இருந்தாலும் ஒண்ணு இல்லை. அதையும் திரிகோணாதிபதி, கேந்திராதிபதி தோஷம்னு சொல்லிவிடுவாங்க நம்ம மக்கள். நம்ம மக்கள் எப்படினாலும் கேந்திராதிபதி தோஷம்னு சொல்லிவிடுவாங்க. அதனால எந்த சாரத்தில் இருக்காரு, எந்த சாரம், இதுதான் முக்கியம். அட்டமாதிபதி சாரமா, ரணம் சத்துரு சாரமா, திரிகோணாதிபதி சாரமா, வனபரம், இது எல்லாமே தெரிந்து புரிந்து நீங்க செஞ்சா குரு வக்கரம், சனி வக்கரம், புதன் வக்கரம், எந்த வக்கரமும் உங்க பக்கத்துல வராது. உங்களுக்கு எந்த வக்கரமும் வராது. உங்க திசா புத்தி அந்தரத்தை கவனிச்சு பார்க்கணும். உங்க திசா புத்தி அந்தரத்தை கவனிச்சு பார்த்துட்டா தான் உங்க ஜாதகத்துல அடுத்து நம்ம என்ன வேலை செய்யணும், நம்ம அடுத்து என்ன ப்ரொபோசல் பண்ணணும், அடுத்து என்ன ஜாபுக்குள்ள நுழையணும், நம்ம என்ன படிச்சிருக்கணும், நம்ம படிச்சதுக்கு இந்த தகுதியானதா, நம்ம எலிஜிபிலிட்டியா இருக்கிறோமா, எல்லாம் பார்க்கணும். அப்ப நம்ம எலிஜிபிலிட்டியா இருந்தா தான் அதை எதையும் நம்ம செய்ய முடியும். அப்படி பார்த்தா நம்ம ஒரு தெளிவுக்கு வர முடியும். அப்படிப்பட்ட நிலைமையில நீங்க டிபெண்ட்ஸ் அப்ப கன்ஃபியூஸ் மைண்ட்ல இருக்கிறீங்க. அந்த கன்ஃபியூஸ் மைண்ட்ல இருக்கும்போது என்ன ஆகும், ரொம்ப கவனம் தேவை, மிக கவனம் தேவை. அதனாலதான் மீனராசிக்காரங்களுக்கு திருச்செங்கோடு கண்டிப்பா அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அக்தறிவு உய்வினை நாடாது இருப்பது உந்தமக்கு ஊனமென்றே கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றது நாம் அறியும் தீவினை வந்து எம்ம தீண்டாப்பற திருநீலகண்டம் செய்வினை வந்து எம்ம தீண்டாப்பற திருநீலகண்டம். எப்படி சொல்லுங்க முன்னோர்கள், அதுதான் முக்கியம். அதனால திருச்செங்கோடு போங்க, நல்ல அம்மையப்பனை வணங்குங்க, பிள்ளையார் வழிபாடு மறந்துடாதீங்க, ஆஞ்சநேயரை மறந்துடாதீங்க. சனியுடைய தாக்கத்தை எடுக்கக்கூடியது பிள்ளையாரும் ஆஞ்சநேயரும். பைரவரையும் மறந்துடாதீங்க. பைரவர் எல்லாத்துக்கும் தலைவன், நவகிரகங்களுக்கு தலைவன், எல்லாத்துக்கும் தலைவன், காலபுருஷன். அவரையும் வணங்கிட்டு வந்தா தான் நீங்க மீனராசிக்காரங்க தப்பிக்கக்கூடிய வழியை இறைவன் கொடுப்பார். அதுல மாற்று கருத்து அல்ல என்று கூறி, இந்த குரு வக்கரத்தினால பொதுவாக எப்போதுமே நீதி நியாயத்துக்கு கட்டுப்பட்டவர், நீதிக்கு கட்டுப்பட்டவர், நியாயத்துக்கு கட்டுப்பட்டவர், தர்மத்துக்கு கட்டுப்பட்டவர், எல்லா செல்வங்களுக்கு அதிபதி. அவருடைய வக்கரத்தில் இருக்கக்கூடிய அவருடைய பிரார்த்தனையை செய்தோம்னால், அவருடைய மூல மந்திரங்களை பாராயணம் பண்ணி, அவருடைய காயத்ரி மந்திரங்களை கருணையோடு போதித்து, குரு இருக்கக்கூடிய நாராயண குரு, ராமானுஜர், ரமண மகர்ஷி, ராகவேந்திரா, எவ்வளவு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய குரு, உங்க வீட்டில் இருக்காங்க குலதெய்வ குரு, அப்படிப்பட்ட குலதெய்வம் இருக்கக்கூடிய குருமார்கள் எல்லாம் வணங்கி வாழ்க்கையை வெற்றி பெற சுவாமியுடைய ஆசீர்வாதம் உறுத்தார்கள்.